welcome. This is Zara friend. Welcome back to our YouTube channel. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோராவின் பயணங்கள். ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு vlog வீடியோ, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு vlog வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன vlog அப்படின்னு, ஏன்னா vlog இடையில போடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் நான் எடுக்கல. இப்போ எங்கேயாச்சும் வெளில போனால் கூட சரி எடுக்கலாம் நினைப்பேன், அப்படி எடுக்க முடியாமல் போயிடும். சரி ஓகே இப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறத விட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி அதே பிளானில் நினச்சோம். சரி ஓகே vlogல எதுவும் எடுக்க வேணாம், போயிட்டு நல்லா ஏன்னா ஒர்க்ஸ் வேறு நிறையா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னும்போது சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, எடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னன்னு பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் எம்ஜிஆர் காலேஜ்லேருந்து ரூரல்ஸ் போகிறோம். ஸோ ஆஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் அ ரூரல் ஸ்டடி. ஸோ அந்த ரூரல் ஸ்டடினா என்ன அப்படின்னா, ஒரு வில்லேஜை செலக்ட் பண்ணி ஸோ அங்கே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி ப்ரொப்போசல் கொடுத்து ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் சிலதெல்லாம் நடக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ 5 days ட்ரிப் தான் போகிறோம். ஜாலி. ஸோ இப்போ தான் கிளம்புறோம். ஸோ டைம் வந்து எத்தனை மணி? 8 மணி ஆகுது. 8 மணிக்கு நாங்கள் இருக்கணும். இப்போ 8 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ திட்டுவாங்க. ஸோ நான் வந்து கிளம்பிட்டு நேராக அடுத்து அப்படியே கட் பண்ணி அங்கே போனதுக்கு அப்புறத்துலேருந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 6 members கூட மொத்தம் 3 ரூம் வந்து கேர்ள்ஸ் பிடிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து செட் ஆகாது, பட் எனிவேஸ் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் மட்டும் தனியாக நான் ஏசியில் இருந்தேன் கேர்ள்ஸில். ஸோ வந்துட்டு நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நாங்கள் 6 பேர் தங்கியிருக்கோம். சஹானா, ஜனனி, பத்மஸ்ரீ, திவ்யா, அப்புறம் ரூபனா. ஸோ எல்லோரும் சேர்த்து தங்கியிருக்கோம். ஸோ திரும்பி இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு திரும்பி நாங்கள் அந்த வில்லேஜ் சொல்லியிருந்தோம்னா, ஸோ வில்லேஜ் போகிறோம். ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கே செய்யார்லேயே வந்துட்டு ரூம் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த புரிசை அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி திரும்பி வேனில் போய் வெயில் வேறு அடிக்குதுங்க, போயிட்டு டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இன்னையிலேருந்து 5 நாள் கழிச்சு வீடியோ நீங்களே பாருங்கள். வீடியோ கடைசியில் வந்துட்டு கருப்பு கடலில் காண்டாமல் இருக்க மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அது நான் தான், வேறு யாரும் இல்லை, பயந்துடாதீங்க. சார் காமிங்க. அப்புறம் அங்கே வரதுக்கு like when you are speaking Tamil, this is the reason we'll catch your words easily. Similar words. Sir, this is a marriage hall, sir. Function hall. Function hall. This is function hall. What is it? This is function hall. அஞ்சு வருஷம். அங்கே 2வது வருஷம். Say hello friends. I came to Suripai. What boy? Suripai. அப்படியே சொல்லு, அழகா இருக்கடா. கியூட்டி பையா இருக்கு. தேங்க்யூ. ஹேண்ட்ஸம். இப்போ நம்ம வந்து ஒரு மில்லை வந்து சரி ஓகே டாக்குமெண்ட் ஸ்டார்ட், சரி ரொம்ப நேரமாக பர்மிஷன் ரெடியாக இருந்தோம் வீட்டுக்கு. ஸோ ஒரு மில்லு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. சரி அப்படியே டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். சுற்றி கம்மி ஆக்சுவலாக ஊருக்காரங்களாம் ரொம்ப பாசமாக இருக்காங்க. நாங்கள் வந்து பெர்மிஷன் தான் கேட்க வந்தோம். எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது குடிக்க வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் வேணாம்னு சொன்னோம். ஆனால் போயிட்டு டீ பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் குடிச்சிட்ருக்கேன். ஜாலியாக இருக்கு. வா கம்டா. வாடா நந்தா வா ப்ரோ. ஸோ இப்போ நாங்கள் செகண்ட் டே 2 ஆக்சுவலாக காலையில் நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு கோயில் வந்தோம். ஸோ கோயில் வந்து சிரிக்காது ப்ரோ, அப்படியே எடுப்போம். நேச்சுரலாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஃபார்முலா போட்டால் லாங் பண்ணி எடுக்கணும். என்ன இப்படிலாம் சாதிச்சு எடுத்துட்டு இருக்கேன், நேரம் வச்சுட்டு முதல்ல எடுத்த மாதிரி கரெக்டாக தான் இருக்கு. ஸோ காலையில் ஸோ மார்னிங் காலையில் நாங்கள் வந்து இங்கே அகதீஸ்வர் தாத்தா பின்னாடி ஃபோக்கஸ் ஆகுறாரு.
காலையில Now you come inside the video. எடுத்துக்கிட்டே இருப்போம். நான் கட் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டா. Now your mouth also come. தேவைப்பட்டா if I need means I will cut. see அரே நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. తాత మరి మీకు తెలుగు ఎలా తెలుసు? తెలుగు వాళ్ళు కన్నా ఇప్పుడు నువ్వు ఎట్ట ఆంధ్రాలో నడిచితే అది మళ్ళీ ఇక్కడ కూడా ఉండాలి చాలా మంది తెలుగు ఎవరు அப்போ காலையில் நகதீஸ்வரர் டெம்பிள் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு நல்ல வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோன்னா எனக்கு நிறைய வேலை. என் கூட சகானா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் நாங்கள் என்ன ப்ரோ நாங்கள் நிறைய வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓரளவுக்கு கை காலை சுட்டுட்டு முகெல்லாம் எரிச்சு ஐயோ சரி காலெல்லாம் வலிச்சு எப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நோட் கொடுப்போம் ப்ரோ. இக்னோர் தோஸ் கியூட் ரியாக்ஷன்ஸ். நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட வந்தோம். இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்தாங்க. பொட்டேட்டோ கறி அப்பெல்லாம் ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்க. then why you called me down? என்ன நிக்கிறீங்க உட்காருங்க. சரண் ஹாய் சொல்லு. நீ வந்து உட்காரு மகேஸ்வரி. என்ன சைடு இது நம்ம பவுண்டரியே கிடையாதுடா. ஹாய் தாத்தா பாட்டி இது வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறோம். மூணாவது தலைமுறை அது. இது ஃபுல்லாவே மண்ணில் கட்டின வீடு. மண்ணில் கட்டினது அது. இது அப்போல இருந்து எப்படிதான் இருக்கா இல்லை இடையில எதுவும் ரெனோவேஷன்லாம் அது திரும்பி வேலை பார்த்தீங்களா? வேலை பார்த்துட்டே தான் இருந்தோம். எங்களால் முடியல, அதால வீடு போச்சு. இது என்ன இது ரூமா? ஆமாம், வீடு தான் இருந்தது, ரூமாக தான் இருந்தது. இப்போ கிச்சன்லாம் கிச்சன் இப்படிக்கா சின்னதா அங்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இது பார்த்திங்களா அப்படி ரெடி ஆகிட்டு ஹாய் சொல்லு. ஸோ ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் அந்த வில்லேஜ் ஆக்சுவலாக 2 ட்ரிப்பு வேன் வந்து 2 ட்ரிப்பாக போகும். ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்ததுலேருந்து ஃபஸ்ட் ட்ரிப்பில் எங்களால் போகவே முடியல. லேட் பண்ணிவிட்டு அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு எல்லாம் வீட்டில். வணக்கம்டா மாப்பிள்ள. ஸோ செகண்ட் ட்ரிப்பில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு பூரி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று ரைடு போச்சு. ஏன்னா நாங்கள் வேலை ஒழுங்காக பார்க்கலன்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம்லாம் கூப்பிட்டு திட்டினாங்க. சரி ஓகே இன்றைக்கி ஒழுங்காக வேலை பார்க்கணும். நைட்லாம் மீட்டிங் போட்டு பரபரன்னு ரெடியாக இருக்கும். என்ன நடக்க போகுது இதெல்லாம் அங்கே போகலான்னு தெரியும். காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க. நான் தான் அனுப்பிச்சி விட்டேன் மெசேஜ் குரூப்பில். 7 மணிக்கு எல்லாம் வந்துடுங்க, தீவிரமாக வேலை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நானே நல்லா படுத்து தூங்கிட்டேன். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா எந்திரிச்சதே 7 மணி இருந்துச்சு. அப்புறம் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க எங்கள் டீமில் பாதி பேர். ஸோ போயிட்டு நான் என்னென்னு பார்க்கணும். ஆக்சுவலாக பெர்மிஷன்லாம் கேட்கணும் சில வீட்டில். சில வீட்டில் பெர்மிஷன் வாங்கலை. ஸோ வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இன்னும் நாளைக்கு ஸ்கூல் இதெல்லாம் வேறு இருக்கு. ஐயோ அது பெரிய தலைவலி, என்ன பண்ண போகிறேன்னே தெரில. சரி வாங்க பார்ப்போம். என்ன பாரு. ஹாய், எங்கள் கூட விளாண்டுட்டு இருக்கியா நீனு? எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டியா நீனு? கவனிக்கவே மாட்டேது பேட் டாக். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். டே 3 பார்த்திங்கன்னா ஆரம்பித்த மாதிரி சூப்பராக நடந்தது. ஸோ டே 3 தான் ரொம்ப வேலை பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி முதல் நாள் நைட்டு திட்டு விழுந்தனால ரொம்ப நிறைய வேலை செஞ்சோம். ஸோ நிறைய வீடு கவர் பண்ணோம். மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃபான வீடு லைக் பட் ஹவுசஸ்லேருந்து கச்சா பக்கா செமி பக்கா எல்லாத்துலேயுமே வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துகிட்டு வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டோம், டயர்டும் சீக்கிரமாக ஆகிட்டோம். ஸோ சீக்கிரமாக போயிட்டு பஸ்ஸை பிடிச்சிடலாம் ஃபஸ்ட் ட்ரிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காத்திருந்து காலங்கள் பூத்ததடின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து நாங்கள் போனதே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் சரி ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் போயிடலான்ற ஒரு இதோட எங்கள் டீமில் இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு சரி நாங்கள் எப்பயுமே பஸ் இங்கே தான் வந்து நிற்கும் இந்த ஸ்கூல் கிட்ட என்ட்ரன்ஸில். ஸோ இங்கே போய் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்தோம். எங்களால் சுத்தமாக முடியல இன்றைக்கி. காலையிலேருந்து வேலை நிறையா பார்த்துட்டு கை காலெலாம் வலியோட சரி போய் ஒரே தான் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி இருக்கும். எல்லாம் வந்துட்டோம், வந்து இங்கே உட்காந்துருக்கோம். பஸ்ஸு கரெக்டாக அப்போ தான் இப்படி எங்களை க்ராஸ் பண்ணி உள்ளே ஊருக்குள்ளே போகுது. அப்போயே எங்களுக்கு போச்சுடா இது என்னடா உள்ளே டேரெக்டாக உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி உள்ளேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்க, வர வழியில் அப்படி ஸ்டாப் அப்படின்னு இங்கேருந்து சொன்னாலே அங்கே வந்து வண்டி நின்றும். அப்படி அங்கே திருப்பி காட்டு, அந்த இடத்த காட்டு, அதோ அங்கிட்ட இருந்து பாருங்க, அந்த இடத்துல வந்து வண்டி நின்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணோம். ஒரு மூணு பேர் முடியல வெயிட் பண்ணா. இவர் அப்புறம் வேறு வராரு, எனக்கு துணைக்காக வந்து இவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லும்போது அப்போ வந்து ஜெஃப்ரன் ஒரு பையன் இருக்கிறாங்க கிளாஸில், அவன் டீம்மேட்டு. அவன் என்ன சொன்னான்னா, எப்படியும் பஸ் வரும்போது ஒன்றும் கூட்டமாக வரும், நீங்கள் அப்படியே நிப்பாட்டிட்டு ஏறினாலும் கஷ்டம்தான், அதனால் நம்ம நேரம் அங்கேயே போயிடலாம். நாங்கள் என்ன அப்படி பெருசாக அதெல்லாம் கிடையாது, நாங்கள் இங்கேருந்து புக் பண்ணிடுவோம், ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு 4 சீட்டை பிடிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு பஸ் வந்தவொடனே இங்கேருந்து கையை காமிச்சு நாங்கள் ஏறிடுவோம்னு சொல்லி பில்டப்லாம் விட்டோம். கடைசியில் நாங்கள் என்ன ஆச்சுன்னா, நான் அப்பயே சொன்னேன் கடைசியில் பாருங்கள் பஸ்ஸு போகுது, ஜெஃப்ரன் பாய் காமிச்சு போகிறாரு, நம்ம இங்கேருந்து பாய் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதே மாதிரிங்க பஸ் எங்கள் கண்ணு முன்னாடி போது வைத்தச்சுலாம் இன்றைக்கின்னு பார்த்து வேகமாக வெயிட் பண்ணி போகிறாரு. அவர் வாட்டு கை காமிச்சு நாங்கள் இங்கே நின்று கை காமிச்சிட்ருக்கோம். என் கூட வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் போய் ஒளிரா, ஐயோ அசிங்கமாக போகுமே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் பஸ் ஏற முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு அவ்வளோ போய் ஒளிரா. ஸோ இப்போ செகண்ட் பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு தான் கும்மி வச்சுட்ருக்கோம். திரும்பி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் பஸ்ஸும் மேலே நேரம் உள்ளே தான் போகுது. நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கோம், எந்திரிச்சு அசையலை. இப்போ விட்டுட்டு போகிறானுங்க, நீங்கள் நைட் இங்கே தான் ஸ்டேன்னு நினைக்கிறேன். சிலோட மோசமாக இருக்கும். இப்பெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நாங்கள் ஃபுல் வேலை பார்த்துக்கோ தெரியுமா, வேலை பார்த்து தாத்தா கிட்ட அடி வாங்கி அந்த பண்ணை ஏன் கேட்குறீங்க? ஒரு பஸ் வருது, ப்ரோ மஞ்சள் பஸ் வருது, இதில் ஏறிடுவோமா? மதியானம் என்னென்னாச்சு, நாங்கள் வந்து எல்லா விதமான வீடும் பார்த்துட்டு ஒரு குடிசை வீடு இருந்துச்சுங்க, இது போட்டு தேட்ச் ரூஃப் போட்டு. சரி அந்த வீடை போய் பார்த்தலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு தாத்தா வயசான தாத்தா காது கேட்காம இருந்தார். சரி நாங்கள் என்ன பண்ணோம், போயிட்டு அவர்கிட்ட பேசலான்னு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா, அவர் காது கேட்காட்டி பரவாயில்ல நான் பக்கத்தில் போய் பேசுவேன். அவர் பக்கத்தில் போய் அவ்வளோ தெளிவாக புரிய வச்சு கடைசியில் என்ன சொன்னார், அதெல்லாம் முடியாதுமா பயமாக இருக்குன்ட்டார். சரி வெளில வந்தால் அந்த வீடை தவிர வேறு குடிசை வீடே இல்லை. அந்த வீடை நாங்கள் மெஷர் பண்ணாலும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் என் ஃப்ரெண்டு தெலுங்கு பையன் சித்தார்த்திட்ட என்ன சொன்னேன், டேயா உள்ளே வந்து பார்த்தா அவர் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கா, அது ஃபுல்லாகவே ஒரே ரூம், அதிலே கிச்சனு அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க, சும்மா அப்படியே ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ நீ வெளியிலேருந்து மெஷர் பண்ணுற தெரியாமல் அதை நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு என்னென்ன மெட்டீரியல்னு பார்த்துட்டு நம்ம போட்டுடலான்னு பிளானை போட்டுடலாம்னு சொல்லி போட்டால் சொல்லிட்டு சரி வேறு வீடு இருக்காங்கன்னு அப்படி போனோங்க. நானும் சண்டையே போயிட்டோம். இவன் என்னத்தை போய் பேசினான்னு தெரியல, தெலுங்கில் பேசினானா தமிழில் பேசினானா இங்கிலீஷில், தமிழ் கூட வராது, தமிழ் அரைக்குறையாக வரும், இங்கிலீஷில் பேசினான்னு தெரில. அந்த தாத்தா என்னன்னு தெரில, குச்சி எடுத்து நாயை விரட்டுற மாதிரி விரட்டி இவன் குடுன்னு ஓடி வந்து இவன் திட்டி விட்டு வந்திருக்கான், ஹவு டேர் யூ கேன் பீட் மீ சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் என்னாச்சு, நாங்கள் போகிறோம், இவர் என்ன குச்சி எடுத்து அடிக்க வராரு, என்னடா சம்மந்தம்லாம் குச்சி எடுத்து அடிக்க வராருன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்பயே போய் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கூத்தை பண்ணி வச்சிருக்கேன். Day 4 காலையில் வந்து டாக்குமெண்டேஷன். ஆக்சுவலாக Day 4 நாங்கள் ஊருக்கு வரவே லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour இருக்கும். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பெர்மிஷன் கேட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஃபார்ம் ஒன்று போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து எங்களை ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்க போனாங்க. அப்போது நான் அஃப்ரித்து மேம் ஃபாலோ பண்ணிட்டு போனோம், மேம் 2 பேரும். ஸோ நாங்கள் 4 பேர் மாட்டிக்கிட்டோன்னு பார்த்தா பின்னாடி கொஞ்சம் பேர் கேர்ள்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் கரெக்டாக போயிட்டு இருந்தோம். அப்படி சொல்ல மாட்டேன், நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் தொலைஞ்சு போயிட்டோம். ஸோ அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரில. ஸோ காட்டுக்குள்ளே மாட்டினா என்னென்னமோ டக்குன்னு வேறு ஏதோ வேகமாக ஓடுது, ஏதோ அது காட்டு பண்ணியாமா அப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ பயந்துட்டு என்ன பண்ணுறது தெரில. அப்புறம் கால் பண்ணோம், சார் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்காரு. நாங்கள் என்ன லேண்ட்மார்க்லாமா சொல்கிறது காட்டுக்குள்ளே இருந்துட்டு அப்படி சொல்லிட்டு பண்ணாயிட்டு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி அப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து அங்கிள் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்திருந்தாங்க. அவங்க அப்புறம் வந்து எங்களை காப்பாற்றி ஷார்ட் ரூட்டில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் போய் திரும்பி ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஃபன்லாம் வேறு நடந்தது. அவனுங்க அப்போ தான் ஆரம்பிச்சானுங்க கரெக்டாக சுபாஷுன்னு கற்று, அதே மாதிரி உள்ளவங்க மாட்டிக்கிட்டோம்.
மேம் இப்போ வந்த வழியே போகணுமா மேம்? எங்கிட்ட சுற்றினாலும் வருது மேம், சுற்றுது மேம். எங்கிட்ட சுற்றினா அதுவும் சேர்ந்து சுற்றுது, லொக்கேஷனும் சேர்ந்து. மேம் இப்படி போகணும். அல்லாஹ் இயேசு பிள்ளையார் எல்லாரும் காப்பாத்திட்டாங்க நம்மள. அதனால நம்ம சோழர்கள் ஃபைனலா சோழர்கள் வாழ்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. இப்போ நாங்க உள்ள போறோம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சு கீழே கிடந்துச்சா? குட். வாங்க போலாம். ஒரு வழியா இந்த வில்லேஜை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டே வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கோயில் ஓட்டிருக்கு. பேசவே முடியல ப்ரோ, ரோபோட் மாதிரி பேசுகிறேன். ஒரே ஒரு வீடு இருக்குது, ஒரே ஒரு கோயில் இருக்குது. அதை பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான். நாங்கள் போய் இன்றைக்கி தூங்கிட்டு நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம கோயில் கூப்பிட்டு போயிட்டு ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம். முதல் நாள் எவ்வளோ எனர்ஜியாக இருந்தோம்ல, இப்பெல்லாம் எனர்ஜி இல்லை. எனர்ஜி எங்கே இருக்கு? போயிடுச்சு. சாப்பிட்டு சூரியன் உறிஞ்சிட்டாரு எனக்கு. அது ஏன் இந்த ஊரில் மட்டும் இவ்வளோ வெயில்? இந்த ஊரில் மட்டும் இல்லை ப்ரோ, எல்லா ஊர்லேயுமே அடிக்கும் வெயில். சென்னையிலலாம் அடிக்கல. ஏய் வாய்ஸ் அப்படியே போடுவியா? ஆமாம் போடுவேன். ஏன்னா வாய்ஸ் கூட இருக்கு. ஸோ லாஸ்ட் டே வந்து வில்லேஜை விட்டு கிளம்பும்போது ரொம்பவே எங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. ஏதோ நம்ம சொந்த ஊரை விட்டு கிளம்புற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு வர வழியில் வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு பால்கோவா ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் வந்து பால்கோவா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி நாங்கள் ரூம் பண்ணிட்டு செம பண்ணு. லாஸ்ட் டே நைட் வேலையா, ஸோ சொல்லவே வேணாம். ஸோ பேய் மாதிரி பயமுறுத்துறது, அப்புறம் ட்ரூத் ஆர் டேர் விளாடுறது, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஜாலியாக நைட் ஃபுல்லாக விளாண்டுட்டு ஒரு மெமரபுளான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இவ்வளோ மெமரபுளாக இருக்கிறதுக்கு காரணம் மெயினாக என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் மெயினாக வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் ஆனந்த். கால் சுடலையாடி? சுடுதுதான். Which language? What language you speak? You meaning eating or something? No. Kin cow. Hindi to nila eat. But how is the food? Your name? My name. Shinoy. Northeast. NOT. Nota. அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத.
ஸோ இப்போ நம்ம பேட்சை பற்றி என்ன மெமரபுளாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ரூரல்ஸ் போன மெமரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு நிறைய ஃபன் நடந்துச்சு. நிறைய இது வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருந்தேன். இன்னும் நடந்த ஃபன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விழுந்து சிரிச்சிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. ரியலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய் புரிசை. நோ பாய் சூரிபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாய் பாய் கைஸ். இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.